பெருமனுஷெல்லாம் சொல்லுவாங்க எங்கன்னா ஆட்ட மாட்டம் போய் மேய்டினா படிச்சு கீக்கி போறோம் அப்படின்னுவாங்க. அப்படி படிச்ச கீச்சால் எப்படின்னு கேளு. எங்க அப்பா ஸ்கூல்ல கொண்டு விட்டாரு. ஆச்சாரி ஆனம்பிட்டு சொல்லி கொடுக்குறாரு. அவர் சொல்லக்கூடிய பாறையா மரமாட்டேங்க பார்த்தாரு ஆச்சாரி. எப்பா அப்பா ஒரு 4 நாள் கொடுத்து டியூஷன் நடத்துறேன் எங்க வீட்டுக்கு வா அப்படின்னு இட்டு போனாரு. அன்னைக்கு அஷ்டமி நவமி இன்னைக்கு உனக்கு பாடம் நடத்த முடியாது. அது வந்து குட்டு கூட இந்த குட்டு கூட எடுத்து போய் அது வந்து குதிரை கொட்டா இந்த சாணியில வாரி வச்சோட போறாங்க. வாத்தியார் பேச்சு கேட்டு புட்டு தலைமையில வந்து நேரா குதிரை ஆகி போனேன். என்ன பார்த்துட்டு குதிராத்துல ஓடி போச்சு. ஆமா ஓட்டியார வாத்தியார் கிட்ட ஓடி போச்சு சார். ஏண்டா குதிராத்துல உடனே கொலைகாரதா மேய்ஞ்சிட்டு வரப்போகுது இல்ல புடிச்சாந்து கட்ட போறோம். அது ஏன் வாயில கையில சொல்றேன். நான் இன்னும் எதனா பயந்துட்டேன். எதுவா இருந்தாலும் பொறுமையா சொல்றான். எதுவா இருந்தாலும் பொறுமையா சொல்லு அப்படின்னாரு. அவர் பேசி கேட்டு இருந்தேன். 2 நாள் இருந்தா 3வது நாள் வாஜர் இருந்து கொண்டு கொண்டா பத்தி நீ எரியுது. ஆமா வாஜர்ட்ட சொல்றதுக்கு போறேன். எப்படி போறேன்? நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அது எரிஞ்சு சாம்பலா போச்சு. உடனே பார்த்தாரு வாஜர். ஏண்டா ஒரு குதிரை கொட்டா எரியுது வாயில கையில் அடிச்சுக்கிட்டு ஊரு பூரா தெரியுமே சொல்லிருந்தா வீட்டுக்கு ஒரு கூட தண்ணி எடுத்து கூட சொல்றது. இனிமே எது வந்தாலும் இந்த ஊரு பூரா தெரியுமே சொல்லு அப்படின்ட்டாரு வாஜர். அவர் பேசி கேட்டு இருந்தா 2 நாள் போனதும் வாஜர் பொண்ணு வயசுக்கு வந்துருச்சு. ஆமா சொல்றதுக்கு போறேன். ஐயோ பொண்ணு வயசு வந்துச்சு அப்படின்னு ஊர் பூரா தெரியுமே சொன்னேன். நன்றா சொல்றீங்க. ஆமா வாஜாரு ஏன்டா இது சிரிக்க வேண்டிய விஷயம். சந்தோஷமான செய்தி. 32 வருஷமா என் பொண்ணு வயசு வராது. நீங்க வந்துருக்கீங்க 2 பையன். சந்தோஷமான செய்தி. சிரிக்க வேண்டிய விஷயம். இப்படி நான் சொல்லாத. எதுவா இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே சொல்லு. ஆமா அப்படின்னாரு. அவர் பேச்சு கேட்டு கொஞ்ச நாள் இருந்தா ஒரு நாள் வாதி விட்டாமா காலமாயிட்டாங்க. வாதி விட்டாமா காலமாயிடுச்சு. சொல்றதுக்கு போறேன். சார் ஒரு துக்கமான செய்தி. இது வந்து சிரிச்சுக்கிட்டு சொல்றது உனக்கு என்ன பாடம் நடத்த முடியாது. கையில் விட்டு போடாட்டாரு. அப்படி படிச்ச கீச்சால் என்ன லைட் வர ஒரு நாய்க்கு எத்தனை வாழ்? ஒரு நாய்க்கு எத்தனை வாழ்றா தம்பி? நீங்க ஒரு வாழை தான் பாத்துக்கிறீங்க. ஒரு நாய்க்கு 3 வாழை. 3 வாழை கம்மி. ஒரு நாய்க்கு 3 வாழை. எப்படி சொல்றேன். என்ன வைக்கிற? வாழை வைக்கிறான். இந்த வாழை வைய கூட்ட போய் காலை வைடா. என்ன வாழ இது? சாதாரண நிக்கிற நாய பாரு. சாதாரண நிக்கிற நாய பத்தி வச்சுக்க. இப்படி வாழை மேல தூக்கின்னு இருக்கும். நாக்கு வளர்ச்சி அது மாதிரி நிக்கும். அதே நாய்க்கு கொஞ்சம் சோறோ கூழோ கூப்பிட்டு அது கூடியோ அப்படின்னு பாரு. அந்த வாழை கடை ஆட்டிட்டு வரும். அதே நாய ஒரு கல்ல கோலம் எடுத்து திரும்பி வச்சு பாரு. போயிடும். சாதாரண நிக்கக்கூடிய நாயை பாத்தீங்கன்னா மாலை தூக்கிட்டு இருக்கும். அதே சோற கூய வச்சா கடை ஆட்டிட்டு வரும். கல்ல கோல எடுத்தா சூத்துல விட்டு போவோம். அப்ப எத்தனை நாள் ஆச்சு? 3 நாள் ஆச்சு. போகட்டும். நேரத்துல வர யார உடங்கணும்?